ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நம்ம சேனலில் வந்து தேர்டு கேமிங் வீடியோவா தேர்டா ஆமாம் கைஸ், தேர்டுன்னு தான் நினைக்கிறேன். கேமிங் வீடியோ தான் கைஸ் போட போகிறோம். என்ன கேமிங் பார்த்திங்கன்னா லெஜண்ட் வாரியர்னு சொல்லிட்டு ஒரு கேம் கைஸ். அது வந்து ட்ராகன் பால் ஜி பேஸ் பண்ணி வருது. அந்த கேமில் ட்ராகன் பால் இருக்கிற அத்தனை கேரக்டர்ஸ் வருது. அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில பேர் கேரக்டர்ஸ் சேர்த்த மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ் பேர் ஒரிஜினல் நேம் என்னன்னு தெரியுதுன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட் நான் வந்து ஹார்ட் லெவல் தான் கைஸ் போடலான்னு பார்த்தேன் வெர்சஸில். கடைசியில் பாஸ் லெவல் நான் முடிக்கவே இல்லை. அதனால் பாஸ் லெவலுக்குள்ளே போயிட்டு செல்லு தானே, செல் போட்டு அடித்து நூறுக்கலான்னு பார்த்துட்டேன். செல்லோட வந்து ஃபுல் ஸ்டாமினா எவ்வளோ தெரியுமா? 60,000. நம்மளோடது வெறும் 1,800 தான் கைஸ். இன்னொரு விஷயம், என் வாய்ஸ் வந்து இந்த வீடியோவில் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் கோல்டு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாருங்கள், நம்ம வந்து வெஜிடோ தான் கைஸ் எடுத்திருக்கோம். வெஜிடோ வந்து நாங்கள் பை பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு அந்த கேமுக்குள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கதையை முடித்து தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி கொஞ்சம் மொக்கையாக தான் கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து அதிலே கொஞ்சம் ஸ்டாமினா நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஆளை சூஸ் பண்ணி வச்சுட்டு அவனை வச்சு எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டு மணி ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வேறு இந்த மாதிரி வெஜிடோ இல்லை வந்து கோட்டனு அந்த மாதிரி வேறு யாராவது வாங்கிக்கோங்க கைஸ். நான் வந்து 2 ஃபியூஷன் வச்சுருக்கேன். 2 ஃபியூஷன், கோட்டன் ஒன்று, வெஜிடோ ஒன்று, 2 ஃபியூஷன் வச்சுருக்கேன். இப்போ நான் வெஜிடோ வச்சுருந்து சண்டை போட்டுட்ருக்கேன். ஓகே, செல்லை போட்டு அடித்து நவுத்திட்டுருக்கோம். ஆனால் அவனுக்கு குறைய மாட்டேங்குது. நம்மதுக்கு சடான்னு இறங்குது. அப்படியே ஸ்டெமினா இறங்குது. நம்மளோட மானா வேறு கம்மியாகிட்டே இருக்குது. மானா வேறு ஏற்றிட்டே இருக்கணும். மானானா நம்ம அந்த கோகுல அந்த செல் இப்போ பண்ணிகிட்ருக்கான் பார்த்தீங்களா, சூப்பர் சைனாக மாறுவோம்ல கோகு, அந்த மாதிரி நம்ம அதை கிளிக் பண்ணால் வச்சுக்கோங்களேன், நம்மளோட மானா ஏறும் அப்படி. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பாருங்க, இதான் ஃபைனல் அட்டாக். இந்த அட்டாக் வந்து நம்ம 50% வரணும், அப்போ தான் வரும் இந்த அட்டாக். ஐயோ, நம்ம காமையாமையாக பண்ணுறதுக்குள்ளே செல்லு பண்ணி நம்மளை அடிச்சிட்டோம். நம்மளுக்கு வர ஹெல்த் பாதியாயிருச்சே. ஐயோ, இது இந்த இவனோடது, கிரில்லன் குழுது. கைஸ், இது நான் ஒரு டாக்டிக் சொல்கிறேன். என்ன தெரியுமா? செல் இந்த மாதிரி தான் பண்ணுவான். இந்த மாதிரி அது ஏதோ டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்க்கு வந்து அவன் விடும்போது நம்ம ஒரு வாட்டி விட்டான் யாப்பா அடி அப்படின்னு சொல்லிட்டு ஷீல்டு எடுத்துடக்கூடாது. ஷீல்டு ரிலீஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது 2வது வாட்டி பூமராங் மாதிரி சுற்றிட்டு வரும். அது வந்து சுற்றிட்டு வந்து நம்மளும் மறுபடியும் அடிக்கும். அடிச்சுட்டு தான் 2 வாட்டி அடிக்கும். 2 வாட்டி, ஒரு தடவை போயிட்டு ஒரு தடவை டபுளில் வந்து மறுபடியும் அடிக்கும் கைஸ். இதான் கைஸ், இதான் டாக்டிக்கு. எனக்கு ஞாபகம் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இந்த டிஸ்க்கு கிட்டே நீங்கள் ஈஸியாக தப்பிக்கலாம். நானும் போட்டு அடிக்கிறேங்க, அவனுக்கு குறைய மாட்டேங்குது. எனக்கு 600 வந்துருச்சுங்க ஹெச்பி. 600 வந்து ஐயோ அதுக்குள்ளே 500 வந்துருச்சுங்க. அவனும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான், நானும் அடி வாங்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணுறது? ஐயோ, மறுபடியுமா? இல்லை, அது நம்ம விட்ட அந்த பிளாஸ்டில் அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. அவன் திணறிட்டான் ஒரு செகண்டு. மாணவர் இல்லைங்க, அது வேறு ஏற்றணும். நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்டே அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனால் அந்த பிளாஸ்ட்டை விட முடியாது. விட்டாலும் மிஸ் ஆயிடும். அது ஒரு அட்வான்டேஜ். இடி டெல்போட்டே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், டவுக்குன்னு ஷீல்டு வச்சுருங்க. கேப் கிடைக்கிற இடத்துல ஷீல்டு வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணால் தான் ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. அது இந்த இதுலலாம் வரும் தெரியுமா, அனிமியில் ட்ராகன் பால்லேருந்து வருதா. நான் சிங்கிள் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணுறேன். சிங்கிள் ஃபிங்கரில் செல்கிட்ட இருந்து ஈஸியாக இதாகிடலாம். இது ஒரு ஃபினிஷியல் மாதிரி. அவனும் கம்மியாமே விட்டுட்டே தான் இருக்கான். அவனுக்கு ஹெச்பி குறையுதான்னு பாருங்கள், குறையிற மாதிரியே தெரியல. நம்மளுக்கு தான் போட்டு சடன்னு குறையுது. ஓகே, அடிச்சிட்டான். ஆஹா, போச்சு. ஐயோ அடிச்சிட்டே இருக்கானே கைஸ். வேறு வழி இல்லை, நம்ம அடி வாங்கிட்டு அவ்வளோதான், சோழி முடிய வேண்டியதான். நம்மளுக்கு வர 200 வந்துருச்சா, 250 குறைஞ்சிருச்சா, சூப்பர். அவ்வளோதான், 100 போச்சு. அவ்வளோ சோழி முடிஞ்சு.
கவுந்தாச்சு. KO. அவ்வளோதான். எப்படி நம்ம மேலே ஏறி நிற்கிறோம் பார்த்தீங்களா? எக்ஸிட்டு சோழி முடிச்சு. 6000ங்க. அவன் அடித்தா 6000 கிடைக்கும். அதை வச்சு நம்ம வேறு யாராவது வாங்கலாம். இப்போ வந்து டோர்னமெண்ட் போடலாமா? ஓகே, யாரையும் டோர்னமெண்ட்டில் வச்சு விளாண்டுருட்டேன். வெஜிட்டோ யூஸ் பண்ணலாமா அந்த வாட்டி? இல்லை வேண்டாம். ஜாமாசு வேண்டாம். சரி வேண்டாம், வெஜிட்டோவே யூஸ் பண்ணுவோம். வேறு யாராவது இருக்கானா? இங்கே பாருங்கள், நம்ம கிட்ட எத்தனை கேரக்டர் இருக்குன்னு இல்லாமா? 1 2 3 4 5 6 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 29 30 31 33 34 35 36 37 38 39 40 41 43 பேர் இருக்காங்க. 43 பேரா? நான் கரெக்டாக இல்லையே. ஐயோ, சரி ரைட்டு. எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியல. இன்னும் நிறைய பேர் நான் அன்லாக்கே பண்ணலை. இவனை தாங்க வாங்கணும். கோகு சைன் ஃபார்ம் வந்து 3 ஆனால் தான் வாங்கணும். அதுக்கு தான் காசு எடுத்துச்சிட்ருக்கேன். 15,000. நிறைய பேர் இருக்காங்க நம்மகிட்ட. வெஜிட்டை வச்சு டோர்னமெண்ட்டில் போட வேண்டியதான். ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு ஆப்பனண்ட்டாக ஒருத்தன் வருவான். அவனை வச்சு தான் நான் முன்னாடி வந்து நல்லா விளாண்டுட்டே இருப்பேன். அவன் நல்லா ஹெச்பிலாம் நிறைய இருக்கும். 1200 பார்த்தீங்களா ஹெச்பி? நிறைய ஹெச்பி இருக்கும். இங்கே என்ன ஸ்டார்டிங்கில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்டார்டிங்கில் எல்லோரும் அந்த மானா தான் ஏற்றுவாங்க. டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம எது ஃபினிஷியல் கொடுக்கலாம். என்னடா அது அடியாக விழுந்துட்டுருக்கு. வெஜிட்டோக்கு இப்படி ஒரு சோதனையா? ஆஹா, ஷீல்டு போடு பாடி. அதுவும் இல்லாமல் நீங்கள் காமே அவன் ஆப்போனண்ட்டு கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஷீல்டு போட்டிங்கன்னா நீங்கள் மிஸ் ஆயிடுவீங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டி எதாவது யூஸ் பண்ணாலும் நீங்கள் மிஸ் ஆயிடுவீங்க. எப்படி ஸ்பெஷல் எபிலிட்டியிலேருந்து மிஸ் ஆகிட்டேன். காமே அந்த பாருங்க, அவனை ஷீல்டு யூஸ் பண்ணி மிஸ் ஆகிட்டேன்னா, அப்படி பண்ணும்போது நீங்கள் மானா பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பஞ்ச் பட்டனை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த ஷீல்டை உடச்சிக்கிட்டே நம்ம அவனை குத்தலாம். அந்த மாதிரி ஒரு டேக்டிக்கும் இருக்குது. நான்லாம் அந்த கேமில் ப்ரோ பிளேயருங்க. முன்னாடி விளாண்டுருந்தேன். இப்போ மறுபடியும் அப்புறம் டெலீட் பண்ணிட்டேன், ரொம்ப ஹேங் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் ஏற்றி விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளாடுறேன். ஹேங்னா அவ்வளோ ஹேங் இல்லை, ஸ்டோரேஜ் எவ்வளோவா. ஸ்டோரேஜ் வந்து இது எம்பியும் கம்மி தான். ஆஃப்லைன் கேம் தாங்க. இன்னொன்று சொல்ல மாட்டேன், இது ஆஃப்லைன் கேமுங்க. ஓகேவா? கேம் நல்லா சூப்பராகவே இருக்கும். கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அந்த ஒரிஜினல் அந்த அனிமியில் வர்ற மாதிரியே பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இல்லை வந்து தரை இந்த நாக் அவுட் பண்ணோன்னா அந்த தரை உடையிற மாதிரிலாம் கிராஃபிக்ஸ் வருதுல்ல, அதெல்லாம் நல்லாயிருக்கும். கிராஃபிக்ஸ் வருதுல்ல, அதெல்லாம் சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதில் 100 rupees கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வேறு 17 கூட பேட்டில் அந்த டோர்னமெண்ட் நடக்கும்ல, டோர்னமெண்ட் லீகு அனிமையில், அதுலேயும் 17 தான் ஜெயித்தான். இதில் யார் ஜெயிப்பான்னு தெரில. பார்க்கலாம் யார் ஜெயிக்க போகிறா. வெஜிட்டோ இல்லைன்னா 17. கண்டிப்பாக வெஜிட்டோவாக தான் இருக்கும். ஸ்டாமினாவை பாருங்களேன். அவனுக்கு ஸ்டாமினா பாருங்கள், நம்மளுக்கு ஸ்டாமினாவை பாருங்கள். நம்மளோட மானா தான் ஸ்டக்குன்னு ஏற மாட்டேங்குது. அவனோட எவ்வளோ ஸ்பீடாக ஏறுது பாருங்கள், சர்ன்னு ஏறுது. அவ்வளோதான், நம்ம ஸ்பெஷல் எபிலிட்டி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம கோகு வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒன்று மாறுவான் தெரியுமா? அவரை சுற்றி வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் அவுட்லைன் கொடுத்த மாதிரி ஆகும். அது வந்து எல்லா ஆட்களுக்கும் உண்டு. இந்த 17 கூட உண்டு. அது நம்மளுக்கு இந்த கீழே அப்புன்னு கேட்டுதா, அதை இருங்க கொடுக்குறேன். இவனை முடிச்சுட்டு கூப்பிட்றேன். அந்த கொடுத்துட்டேன்னா இந்த அவனை சுற்றி ஒயிட் கலரில் அவுட்லைன் மாதிரி வருதா, வெஜிட்டோ சுற்றி. இந்த அவனுக்கு கடைசியாக நம்ம ஃபினிஷியல் போட்டு தாங்க முடிக்கணும். இன்னும் ஃபினிஷியல் விட மாட்டேங்கிறானே. சரி, அவனை போட்டு போடு முடிஞ்சு. இதுதாங்க போடணும். இதுதான் நம்ம ஃபினிஷியல், ஸ்பெஷல் ஃபினிஷியல். இன்னொன்று நான் ஒன்று வச்சுருக்கேன், ஃபினிஷியல்னு சொல்லிட்டு ஒன்று. அதுவும் நான் காட்டுறேன். அது வந்து என் காம்போ எபிலிட்டி. அடுத்த நம்ம விசஸ் அந்த ஃபாக்ஸ் மாதிரி இருக்கணும். இந்த ஃபாக்ஸு டோர்னமெண்ட்டில் வரும்ல, அந்த ஏதோ ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு 3 பேர் வருவாங்களே. இவன் ஒருத்தன் ரெட் கலரில் ஒருத்தன் ஃபாக்ஸ் மாதிரி இருப்பான். அடுத்து இன்னொருத்தன் அவன் வந்து அந்த ப்ளூ கலரில் ஒரு ஃபாக்ஸ் மாதிரி இருப்பானே அவன். இவனையும் நம்மளால் அடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நம்ம அடி வாங்கிட்டே இருக்கிறோம்.
சரி, இவனையும் எப்படியாவது அடித்து பிடிச்சி சருன்னு அடிக்க வேண்டியதான். ஆஹா, ஹெச்பி வேறு நம்மளோடது நிறைய இருக்குது. அவனுக்கு டக்குன்னு குறைய மாட்டேங்குது. நம்மளோட ஸ்பெஷலிபிலிட்டி அவ்வளோ பவராக இல்லைன்னு நினைக்கிறேன். இதுவே நம்ம வெஜிடோ செகண்ட் ஃபார்ம் வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் பவராக இருந்திருக்கும். எல்லாம் 5 செகண்டில் போட்டு தள்ளிட்டு போயிருக்கலாம். டக்கு 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 டக்குன்னு அடிக்கணும். அதெல்லாம் அடி 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 அடி. அவ்வளோதான், என் ஜாலி முடிய போகுது. அவ்வளோதான், ஃபினிஷியல் போட்டுடலாம். ஃபினிஷ் என்ன நம்மளை ஃபினிஷ் போட்டுருவோம் போல இருக்கு. ஓகேங்க, அவ்வளோதான், ஃபினிஷியல் முடிஞ்சு. இனிமேல் அவனும் போட வேண்டியதான். நம்ம டாசாக்கு ஜாலி முடிஞ்சு. அவ்வளோதான், வெஜிட்டோ ஸ்கில்லை காமிச்சிட்டான். நம்மளுக்கு 1000 ருபீஸ் சேர்ந்துருச்சு. இது என்னது ஒரு ரேட்டிங்கா? நானும் ஏதோ பயந்துட்டேன், ஏதோ ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டு. சரி, ஓகே, இப்போ போகலாம். இப்போ நம்ம விசஸ் போகலாம். விசஸ் யாருக்கு போடுறது யாருக்கு போடுறது கைஸ்? கோகு செகண்ட் ஃபார்ம் விசஸ் நம்ம யாரை போடலாம்? ஜமாசுங்க. ஜமாசு பச்சை கலர் வந்துருக்கான். இவன் வேணாம். நம்ம ட்ரங்க்ஸ் விசஸ் ஜமாசு போடலாமா? அது பேட்டில் மாதிரியே இருக்கும். ஓகே, என்னடா அண்டு ட்ரங்க்ஸ் எங்கே? அண்டு ஜமாசு. ஓகே, பேட்டில். அதுக்கப்புறம் இந்த ஃபைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுவேன் கைஸ். அடி 100க்கு போடு. முடிஞ்சு. ஜாமசு நல்லாவே அடி தாங்குறான். இவங்க 2 பேரும் டஃப் ஆப்பனன்ஸ். நான் என்னங்க இப்படி வளர்றேன்? டஃப் காம்படிட்டருங்க. என்னது காம்படிட்டர்ஸா எதுவும் வருமே. சரி, ஓகேங்க, நல்லாவே ஃபைட் பண்ணுறாங்க. சரி, ஃபைட் எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். நானும் போட்டு குத்துன்னு குத்துறேன். அவங்க 2 பேரும் அடி வாங்கிட்டே தான் இருக்காங்க. ஜாமாசு கடைசி வரைக்கும் எனக்கு கோல்ட்ரா ஸ்டேஜுக்கு போயிட்டான். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நான் மிஸ் ஆகிடுச்சேன். எஸ், நானும் அவனை போட்டு அடிச்சுட்டே இருக்கேன். ஒரு வழியே இல்லாமல் நான் ஸ்டேஜுக்கு போயிட்டேன். ட்ரங்க்ஸ் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிறான். ஆனால் ஜாமாசு வச்சு வெளுத்து வாங்கிடுறான் அவனை. கீழே போ. என்னாச்சு? அதானே, அது கிளிச்சான்னு நினச்சேன். கடைசியில் ஹீல்டு போட்டிருக்கான். பிளாக் பண்ணிட்டான் அந்த அட்டாக்கை. நம்மளுக்கு அடி கொடுத்தோம். ஓ மை காட். அப்போ நல்ல வேலை இது இருந்துச்சு. அதனால் எஸ்கேப் போயிட்டேன் நான். ரெடி போடு. ஐயா அடி. ஆமாம், என்ன அடிப்பா. இனிமேல் நம்ம ஹெச்பி ஏற்ற முடியாது, வேறு வழி இல்லை. அடி சோழி முடிஞ்சு. எஸ், வின்னர். ஐ எம் வின்னர். அந்த சீரீஸ்லேயுமே கடைசியில் ட்ரங்க்ஸ் தான் வின் பண்ணுவான். அதே மாதிரி இதுலேயும் ட்ரங்க்ஸே வின் பண்ணிட்டான். வேறு என்ன பண்ணலாம்? இதில் வேறு வாங்க முடியாதே ஒரு இதையும். இல்லையே, போய்ட்டு வாங்கலாமா? ஸ்கின்னில் போய் என்ன வாங்குறது? சரி, வேணும், நம்ம விசஸை போட்டு. சரி கைஸ், இந்த விசஸோட வீடியோ முடிச்சிடலாம். ஓகே, வெஜிடோ விசஸ் கோடெக். இது பேர் என்ன வாயிட முடியுது? என்ன பேர்? கோடெக்கு ஏதோ ஒன்று பேர் வருது. ஆனால் 2 ஃபியூஷன் தான். அது ட்ரங்க்ஸு கோட்டன். இது வெஜிடா கோகு. 2 பேர். கண்டிப்பாக வெஜிடா கோகு தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். தெரில, ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்கு ஹெச்பி கூட. சாரி, அவனுக்கு ஹெச்பி, வெஜிடோக்கு ஹெச்பி கூட, எனக்கு ஹெச்பி கம்மி. ஆனால் என்னது, ஐயோ அவன் பேர் எனக்கு வாயில வர மாட்டேங்குங்க. கோட்டாங் ஹெச்பி கம்மி. அதுவும் இல்லாமல் அட்டாக் நல்லா விழும். வெஜிடோக்கு அட்டாக் அவ்வளோ விழாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு கோட்டாங் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பேர் வாயிலே வர மாட்டேங்குதுங்க. நல்லா அடி கொடுத்து வெஜிடோக்கு. கடைசியில் தான் வச்சு எடுத்து வாங்குவான். இன்னும் வெஜிடோக்கு 1000 குறையல. 1000 விட்டு 900 வரல இன்னும்.
அவ்வளோதான், அடி உழுது நல்லா போட்டு. ஷீல்டு போட்டான். போய் இவனை அடிப்போ. ஐயோ, நம்மளும் ஃபார்ம் ஏற்றிட்டோம் கைஸ். வேறு ஃபஸ்ட்டு ஃபார்ம் மாறிட்டோம். ஓகே, ஃபினிஷியல். ஓகே, மறுபடியும் நான் வந்து மானா ஏற்றிட்டுருக்கிறேன். மானா சுத்தமாக ஏற மாட்டேங்குது. மானா ஏறினாலும் நம்ம அட்டாக் போட்டு குறைச்சிட்றோம் எல்லாத்தையும். முடிய போகுது. இந்த ஃபைட் இஸ் எண்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னும் எவ்வளோ இருக்குது? இன்னும் அவனுக்கு வந்து 262 இருக்குது ஹெச்பி. ஐயோ போட்டான், சோழி முடிஞ்சு. நம்மளுக்கு 600 இருக்கு, 100 தான் இருக்கா? 34. கடைசியாக ஒரு ஃபினிஷியல் போகலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்க. நல்லா தான் போச்சு. இப்போ அடி. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் தாட்டை தெரிவிக்க விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். கடைசியில் காசு எடுத்தாச்சு கைஸ். 300 rupees ஏண்டு. அவ்வளோதான். சரி, பாய் கைஸ்.